குணமளிக்கும் வழிபாடு என்பதை நம்மோடு இணைந்து நற்செய்தியை எவ்வாறு வாசிப்பது, எவ்வாறு தியானிப்பது, எவ்வாறு வாழ்வாக்குவது என்பதன் அடிப்படையில் நம்மை சிந்திக்கவும், நாம் வாழ்ந்து காட்டுவதற்காகவும், நம்மை இறை பிரசன்னத்தில் வழி நடத்துவதற்காக அருள் சகோதரர் ஜான்சன் செக்யூரா என்பவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை இன்று உங்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்வதோடு அவருடைய பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்றும் வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பற்றி அறிவிப்பதிலும் நற்செய்தியை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முனைப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வேளையில் இங்கு வந்தவை நம் அனைவருக்குமே பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மகிழ்வில் நாம் அனைவரும் கலந்து கொள்வதோடு இறை பிரசன்னத்தை வாழ்வாக்குதல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு இளைஞன் வழியோரமாக நடந்து செல்கிறான். வழியில் வருகின்ற ஒருவரை பார்த்து கேட்கின்றான், இந்த சாலையானது எங்கே செல்கிறது என்று. வழி போக்க கேட்கின்றார், உனக்கு எங்கே செல்ல வேண்டும் என்று சொல், நான் வழி சொல்கிறேன் என்று. இளைஞன் சொல்கிறான், எனக்கு எங்கே போவது என்பது எனக்கு தெரியாது என்று. வழிபோக்கன் சொல்கிறான், அப்படி என்றால் நீ எந்த சாலையில் சென்றாலும் அது அப்படித்தான் என்று கூறினார். ஆனால் இயேசுவின் வாழ்வை பொறுத்தவரை நானே உண்மை வழி என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இந்த வழி என்பது இறையாட்சிக்கான வழி என்பதை உணர்த்துவதற்காக சகோதரர் ஜான்சன் செக்யூரா என்பவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் சார்பாக பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவரும் கைதட்டி வரவேற்றுக் கொள்கிறேன். வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது மிகவும் இன்றியமையான ஒன்று. நம்பிக்கை எப்பொழுது இழக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதோ அப்பொழுது வாழ்வு என்பது இழப்பதற்கான ஒரு கருவியாக மாறுகிறது. எனவேதான் இயேசு சொல்லுகின்ற மதிப்பீடு, அஞ்சாதே நான் என்று முன்னோடு என்பதை தருகிறார். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்பதெல்லாம் இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு. நாம் அனைவரும் நம்பிக்கையோடு வாழ்வை செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற சகோதரர் பிலிப், மேலும் பிரிட்டோ மற்றும் அவர்களோடு சேர்ந்த குழுவினர் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் நமது பங்கு சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். இறை வார்த்தை நம்மில் என்று மேறூன்றப்பட ஜெபிப்பதோடு இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க ஜெபிக்கின்றேன். இன்றைய வழிபாட்டை நடத்தி வைப்பதற்காக சகோதரர் ஜான்சன் செக்யூரா மற்றும் அவர்களுடைய குழுவை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். We are going to study the truth and the truth will set us free. நாம் உண்மையை கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த உண்மை நம்மை விடுதலையாக்க போகிறது. Because Jesus said it is the truth that sets us free. ஏனென்றால் இயேசு சொன்னார், நீங்களும் உண்மையை அறிவீர்கள், அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். Praise God. Praise the Lord. It's not the preacher but the truth that will set you free. இங்கே உள்ள போதகர்கள் அல்ல உங்களுக்கு விடுதலை தருவது, உண்மை உங்களை விடுதலையாக்கும். Correct? சரிதானா? How many of you want God to give you victory over your battles? உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று எத்தனை பேருக்கு விருப்பமாக இருக்கிறது? கையெழுப்புங்க. I got bad news for you. உங்களுக்கு ஒரு மோசமான செய்தி சொல்ல விரும்புகிறேன். You want God to give you the victory over your battles. உங்க பிரச்சனைகளிலே உங்களுக்கு கடவுள் வெற்றி தர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். Let us see what God has to say about the victory over your battles. உங்க இந்த போராட்டங்கள்ல உங்களுக்கு வெற்றி தருவது எப்படி என்று கடவுள் என்ன சொல்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். Okay? 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 Do you believe the Bible? நீங்க விவிலியத்தை நம்புறீங்களா? Do you believe the Bible?
எல்லாரும் வேதாகமத்தை நம்புறீங்களா? Then are you ready to change your thinking according to the word of God? அப்படின்னா இந்த இறைவார்த்தை சொல்லுகிறபடி உங்களுடைய சிந்தனைகளை மாற்ற நீங்க தயாரா அப்படின்னு கேக்குறேன். தயார்தானா? Praise the Lord. Praise the Lord. Thank God, my voice has changed. Okay, open your Bible. You said you will believe the word of God, right? நீங்க எல்லாரும் சொன்னீங்க நான் இந்த இறைவார்த்தையை நம்புறேன்னு சொல்லி. Correct? சரிதானா? Okay, open your Bible to 1 John chapter 5 verse 4. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து யாராவது வாசிக்கலாம். 1 John chapter 5 verse 4. யோவானுடைய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Whosoever is born of God overcomes the world, and this is the victory that overcomes the world, our faith. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. Everybody read it, come on. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். Look into the Bible. Look into the எல்லாம் Bible. சேர்ந்து வாசிப்போம். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. நம் நன்றி. Now is it given there our God will give you victory or our faith will give you victory? இங்க என்ன சொல்லி இருக்கு? கடவுள் உங்களுக்கு வெற்றி தருவார்னு சொல்லி இருக்கா அல்லது நம்முடைய நம்பிக்கை வெற்றி தரும்னு சொல்லி இருக்கா? You say our faith. So all this time what are you saying? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? You are saying God give me victory. கடவுள் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார்னு சொன்னீங்க. So who is going to give you victory? அதனால யார் உங்களுக்கு இப்போ வெற்றி கொடுக்க போறா? They say immediately God. Read it in the Bible, read it. அது திரும்ப வாசிங்கம்மா. அதுக்கு என்ன அர்த்தம்? So our faith will So who is going to heal you? அதனால யார் உங்களுக்கு குணம் தர போகிறா? Who is going to heal you? யார் உங்களை குணப்படுத்த போகிறா? Faith, they say faith. Who is going to deliver you? உங்களை விடுதலையாக்க போகிறது யார்? Who is going to prosper you? உங்களுக்கு வளத்தை தரக்கூடியது யார்? What are they saying? They are saying that it is God. You just read that again. அதை திரும்ப வாசிங்க. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. So who is going to bless you? அதனால எது உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகுது? They say faith. Who is going to make you strong? உங்களை பலப்படுத்த போவது எது? Who is going to give you victory? உங்களுக்கு வெற்றி தர போவது எது? Faith. Are you ready to change? அதனால உங்களுடைய சிந்தனையை மாற்ற நீங்கள் தயாரா? See, if you have lost any battles in life, it is because of lack of faith. இன்று உங்கள் வாழ்க்கை போராட்டத்திலே நீங்கள் எப்போவாவது தோல்வியை சந்தித்திருந்தால் அதற்கு காரணம் உங்களுடைய விசுவாசமின்மை அல்லது நம்பிக்கையின்மை. And today God wants to teach us what is faith. You can use your faith and get victory. அதனால கடவுள் இன்றைக்கு வந்து நம்பிக்கைனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு பயிற்றுவித்து அதன் வழியாக வாழ்க்கையிலே வெற்றி பெற உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். So faith will give you victory. ஆகவே நம்பிக்கை உங்களுக்கு வெற்றி தரும். Faith will make you a conqueror. நம்பிக்கை உங்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றும். Faith will make you an overcomer. இந்த நம்பிக்கை பிரச்சனைகளை மேற்கொள்ளும் வலிமையை உங்களுக்கு தரும். Say that. My faith, என்னுடைய நம்பிக்கை சொல்லுங்க, makes me victorious. என்னை வெற்றி பெற்றவனாக்கும்.
Is it given in the Bible? அது 1 John 5:4. அது பைபிள்ல கொடுத்திருக்கா அப்படி? நம் நம்பிக்கை தானே நமக்கு வெற்றி தரும். அப்படிதானே கொடுத்திருக்கு. Whosoever is born of God overcomes the world. கடவுளிடமிருந்து பிறக்கும் எதுவும் உலகை வெல்லும். Correct? சரிதானே? Are you born of God? நீங்க கடவுளிடமிருந்து பிறந்தவங்களா? Are you born of God? நீங்க கடவுளிடமிருந்து பிறந்தவங்களா? No, I'm born of my mummy and daddy. சரிதான். நீ சொல்ற சரிதான். எங்க அம்மா அப்பாவுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். சரிதானே? Are you born of God? நீங்க கடவுளிடமிருந்து பிறந்தவங்களா? Only the nuns are born of God. Father is born of God. கடவுளிடமிருந்து பிறந்தவங்க ரெண்டே தான். ஒன்னு நம்முடைய தந்தை, அப்புறம் இங்க அருட் சகோதரி. இவங்க ரெண்டு. Because they have given their life to God. ஏன்னா கடவுளுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. We have given our life to our husband. நம்ம மனைவிகள் எல்லாம் என்ன செய்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையை உங்க மனமும் உங்க கணவருக்கு கையளிச்சிருக்கீங்க. சரியா? சரியா? சரி. Hallelujah. 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 So when a person believes and makes Jesus the Lord of his life, he gets born again. கடவுளிடமிருந்து பிறக்கிறது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்ட அனைவரும், அந்த நம்பிக்கையுள்ள அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். When you believe his sacrifice on the cross and accept him and believe in his resurrection, you get born again, you get filled with the Holy Spirit. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வருவார் என்று விசுவாச அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். Hallelujah. Hallelujah. So when you get born again, the Holy Spirit comes into you and he gives you the faith to believe, and that faith gives you the victory. அதனால நீ இந்த தூய ஆவியினால மறுபிறப்பு அடையும் போது தூய ஆவியானவர் உனக்கு நம்பிக்கை கொள்ளும் அந்த ஆற்றலை தருகிறார். அந்த நம்பிக்கை வழியாக நீ உலகத்தை வெல்ல முடியும். You believe in Jesus and make him the Lord of your life when the gospel is preached to you. இந்த நற்செய்தி போதிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொள்கிறீர்கள். Do you remember long time back to come and sit in the church was so boring? ஒரு காலத்துல இப்படி ஆலயத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரு காலத்துல இருந்தது அல்லவா? Before the mass could get over, you would look at the watch. இந்த திருப்பலி முடியறதுக்கு முன்னாலே எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி இங்க வாசல்ல ஒரு காலு, அப்புறம் வெளியே ஒரு காலு, எப்படா ஓடலாம்னு சொல்லி நின்னுட்டு இருப்பீங்க. Father was giving a first class sermon. தந்தை அருமையான ஒரு மறையுரையை உங்களுக்கு கொடுப்பார். And all the ladies are looking at father. எல்லாரும் ஃாதரே பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படா முடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி. And father also is very happy. All of them are attentive. ஃாதர் நினைச்சிடுவாரு எல்லாரும் ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. But every lady is thinking kok 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 ama oh which one to buy. ஆனா நிறையவருடைய சிந்தனை எங்க போகும் தெரியுமா? வீட்டுக்கு போனா எப்படா போலாம், அங்க போனா எந்த கடைக்கு போலாம், எங்க ஷாப்பிங் போலாம், எந்த பொருளை வாங்கலாம், எந்த நகையை வாங்கலாம், இந்த சிந்தனையிலே இருப்பாங்க. And they are like this. அதனால ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்த மாதிரி இருக்கும். But now when you got born again, ஆனால் மறுபடியும் பிறந்த பிறகு a day came when somebody preached to you the gospel during the retreat. ஒரு தியானத்துல உங்களுக்கு ஒரு நற்செய்தியை போதித்தார்கள். First time you cried out to God and said, I want you Lord. முதலா நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உரக்க குரல் எழுப்பி இயேசுவே நீர் எனக்கு தேவை என்று நீ சொல்லுகிறாய். That very moment you got born again. அந்த